العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أعدى عدوك الذي ما بين جنبيك صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாங்க. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அப்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வலை ஒட்டி நடைபெற்று வருகின்ற சிறப்பு சொற்பொழிவுகளில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த, அவர்கள் பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் தலைப்பாக இருக்கிறது. தலைப்பு மனதோடு போராடு என்பதாகும். நஃப்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம், கல்பு என்று சொல்லுகிறோம், ஆன்மா என்று சொல்லுகிறோம், ஆத்மா என்று அழைக்கிறோம், மனித மனம் என்று சொல்லுகிறோம். இது எல்லாவற்றையும் சேர்த்து மனதை தூய்மைப்படுத்துதல், மனதை பக்குவப்படுத்துதல், மனதை அல்லாஹ்வை நோக்கி திருப்புதல், மனதை பாவங்களிலே இருந்து தடுக்குதல், மனதை நற்காரியங்களை நினைக்குதல் என்று நிறைய செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இது என்ன தனியாக இது பேசப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா என்று நாம் யோசிக்கலாம். உண்மை உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான பாவங்களுக்கும் யாராவது காரணம் என்று பார்த்தால் நம்மளோட மனசை தான் சொல்ல முடியும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த மனதை பற்றி சொல்ல வருகிற போது எப்படி பேசுறான் தெரியுமா? 7 தடவை 7 சத்தியம் செய்கிறான். ஒரே ஒரு சத்தியம் செஞ்சாவே அது விஷயம் பெருசுன்னு அர்த்தம். 7 சத்தியம் செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் இன்னும் அதன் வெளிச்சம், இவற்றின் மீது சத்தியமாக. வல் கமரி இதா தலாஹா, வெளிப்பட்டு ஒளிரும் சந்திரன் மீது சத்தியமாக. ஒளிர்த்து விடுகிற பிரகாசிக்கிற பகல் நேரத்தின் மீது சத்தியமாக. மூடிக்கொள்ளுகின்ற மறைத்து கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வானத்தையும் அதன் அமைப்பின் மீதும் சத்தியமாக. பூமியையும் அது சுருண்டிருக்கிற விதத்தின் மீது சத்தியமாக. எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். மனித மனத்தை அதை ஒழுங்குபடுத்தியவன் மீது சத்தியமாக. உண்மையில் இந்த மனித மனதில் நல்லதையும் போட்டான், கெட்டதையும் போட்டான், தீயதையும் போட்டான், தக்வாவையும் போட்டான். அந்த மனதை தூய்மைப்படுத்தியவன் ஜெயித்து விட்டான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. அதனுடைய
தீயவைகளில் மூழ்கி போனவன் நஷ்டமடைந்து விட்டான். ஏறத்தாழ 7 பெரிய பொருட்கள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மனித மனதுக்குள் நல்லதையும் வைத்தேன், கெட்டதையும் வைத்தேன். உலகத்தில் எந்த மனுஷனும் முழுசா கெட்டவனும் இல்லை, முழுசா நல்லவனும் இல்லை. 100க்கு 100% நல்லவன்னா அவன் மலக்கா போயிடுவான், மனுஷனா இருக்க முடியாது. 100க்கு 100% கெட்டவன்னா சைத்தானா போயிடுவான், மனுஷனா இருக்க முடியாது. நாம் மலக்குகளும் அல்ல முழுக்க நல்லவர்களாக இருப்பதற்கு, நாம் சைத்தான்களும் அல்ல முழுக்க கெட்டவர்களாக இருப்பதற்கு. அப்படியானால் இரண்டுக்கும் இடையில் நல்லதையும் தீயதையும் மாறி மாறி செய்கிற போது தீயதிலே முழுமையாக போய்விடக் கூடாது என்பதை சொல்ல வரும் ரப்புல் ஆலமீன், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த மனதை பக்குவப்படுத்தியவன் ஜெயித்து விட்டான். குழந்தை பிறந்த உடனே வேணும் அழுகுது இல்லையா? குழந்தை பிறந்த உடனே அதனுடைய முதல் அடையாளமே அழுகுதானே. அந்த அழுகைக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க, பல காரணம் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, சைத்தான் ஒரு குத்து குத்துறான். ஹதீஸ்ல வருகிறது, லம்மத்தும் மினல் மலாயிகத்தி வ லம்மத்தும் மினஷ் ஷைத்தான். பிறந்த குழந்தைக்கு மலக்குகளும் ஒரு தீண்டு தீண்டுவார்கள், ஷைத்தானும் ஒரு தீண்டு தீண்டுவான். மலக்குகளின் தீண்டல் வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தையை நல்லதை நோக்கி செலுத்துவதற்கு காரணமாகும். ஷைத்தானின் தீண்டுதல் முழுக்க முழுக்க வாழ்க்கை முழுக்க தீயதை நோக்கி போவதற்கு காரணமாகும். இந்த உலகத்தில் ஷைத்தான் தீண்டாதவர்கள் நபிமார்கள் தான், அவற்றிலும் சில பேர் தான். குறிப்பாக குர்ஆன் சொல்லுவது போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கு மாத்திரம்தான் தொட்டாங்க, ஷைத்தான் தொட முடியவில்லை. இப்ப நம்மை போன்ற நன்மை தீமை மாறி மாறி செய்கிற நம்மை எல்லாம் மலக்கும் தீண்டுகிறான், மலக்கும் தீண்டுகிறார்கள், ஷைத்தானும் தீண்டுகிறான். சமயங்கள்ல அவனுடைய தீண்டுதல் நம்மள்ட்ட கொஞ்சம் அதிகமாக டோசேஜ், ஓவர் டோசேஜ் ஆகி மலக்குகளின் தீண்டுதலை விடவும் அவனுடைய விஷயங்கள் மிகைத்து போகிறது. அப்படி தீண்டுதலில் மலக்குகளின் தூண்டலை மாத்திரம்தான் செவிமடுத்து செயல்படுத்தினால், அவைகளை மாத்திரம் அமல் செய்தால் வெற்றி பெறுவான் மனிதன் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்ல வருகிறான். ஒன்னு இருக்கு நம்மளுடைய மனசு, இன்னொன்னு வெளியிலிருந்து கெடுக்கிற பெரிய சக்தி ஷைத்தான். ஷைத்தான் பெருசா மனசு பெருசான்னா உலமாக்கள் சொல்றாங்க, கெடுக்கிறதுல மனசு தான் ஃபர்ஸ்ட், ஷைத்தான் 2வது இடம். ஏன்னா திருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு திருடன் ஒருத்தன், வெளியில் இருக்கிற ஒரு திருடன். வெளியில் இருக்கிற திருடனுடைய ஆபத்தை விட உள்ளுக்குள்ளேயே இருக்கிற திருடனுடைய ஆபத்து ரொம்ப பெரிய செய்தி. இவன் உள்ளேயே இருக்கான். இவன் ஷைத்தான் வெளியிலிருந்து நம்மை பாவத்தை தூண்டுவான். இது உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்முடைய மனம், மனித மனம் அவ்வப்போது பாவத்தை தூண்டிக் கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்டங்களை சொன்னது எப்ப தெரியுமா? மதீனாவினுடைய 10 வருஷத்துல. அப்பதான் தொழுகை கடமை, ஜக்காத்து கடமை, நோன்பு கடமை, ஷரியத்தினுடைய அத்தனை சட்டங்களும் 10 வருஷத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய 13 வருஷம் மக்காவிலே இருந்த 40வது வயதிலே நபி பட்டம் பெற்று ஏறத்தாழ 13 வருஷ காலங்கள் மக்கால என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலையை தான் பண்ணாங்க. அவங்க மனசை தூய்மைப்படுத்தினாங்க, மனசை ரெடி பண்ணாங்க, எந்த பக்குவத்தையும் தாங்குகிற அளவுக்கு அவர்களை தயார் செய்தார்கள். 13 வருஷ காலம். உண்மையாகவே இந்த மனசை போராடுறது, அதை ரெடி பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய கால அவகாசம் தேவை. நமக்கெல்லாம் தெரியும் கௌது நாயகம் மொய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அசீஸ், மொய்தீன் ஆண்டவங்கன்னு சொல்றோமல்ல, அவங்களுக்கு திருமணம் ஆகிற போது வயது 51. அது வரைக்கும் கல்யாணம் பண்ணல. என்ன, ஏன் அவ்வளோ லேட்டு? 25 வயதில் அவர்கள் பகதாதிலே மார்க்க கல்வியை முடித்தார்கள். என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா 25 வருஷ காலம் நப்சோடு போராடி, நப்சை ஜெயித்து, நப்சை கட்டுப்படுத்தி, அந்த மனதிலே எந்த உலகத்தின் ஆசைகள், அழுக்குகள் எதுவும் சேராமல் தூய்மைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அவ்வளவு காலம் தேவைப்பட்டது. காடுகள்ல போய் தவம் செய்தவர்கள்,
உலகத்தை முழுவதுமாக துறந்தவர்கள், நீண்ட காலங்கள் இந்த நப்சோடு போராடியவர்கள். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். தப்பு செய்யறவன்லாம் தப்பு பண்றதுக்கு அவன் காரணம் இல்லை, அவன் மனசு தான் காரணம். உதாரணமா சொல்றதுன்னா, பஸ்ஸில் போறோம் இல்லையா, முதல்ல இந்த கல்யாணம் பண்ண ஜோடி இருக்குல்ல, புதுசா உள்ள பொண்ணு மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு சீட்டில் 2 பேரும் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன், கண்ணியமான யாரும் பின்னாடி சீட்டில் உட்காந்து பயணம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அப்பதான் புதுசா திருமணம் ஆனதுனால ஈருடல் ஓர் உயிர் அல்லது ஓருடல் ஈருயிர் மாதிரி அங்க 2 சீட்டு 1 சீட் ஆகி எல்லா விதமான பிரியத்தில் மஹப்பத்தில் அத்தையும் இதையும் பண்றதும், உலகத்திலேயே நாங்க 2 பேர் தான் புருஷன் கொண்டாட்டிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள். ரொம்ப மனசு ஒன்றி போயிருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆகும், என்னங்க, கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 2 சீட்டு 1 சீட்டுங்கிற அளவுக்கெல்லாம் நெருக்கம் இருக்காது. அது அல்லான்னு உட்காந்துருக்கும், இவர் அல்லான்னு உட்காந்துருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அந்த அம்மா ஜன்னல் பக்கம் இப்படி பார்த்துட்டு இருக்கும், இவன் வேற எங்கேயாவது அப்படி பார்த்துட்டு இருப்பான். காலம் போக போக அந்த இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பாருங்க எப்படியெல்லாம் ஆகுதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். தமிழ்ல பரிணாம வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, படிப்படியா போறது. இப்படியே தான் தமிழ்ல அன்னைக்கே சொல்லிட்டான், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு என்னவோ சொன்னான். அது வரைக்கும் தான் மனைவி அந்த அளவுக்கு 2 பேரும் ஆக உலகத்துல பிரியமான. அப்புறம் அப்படியே ஆகி இப்ப வந்து அது அந்த பக்கம் பார்க்குது, இது இந்த பக்கம் பார்க்குதா. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா, நீ முன்னாடி பக்கம் ஏறிக்கோ, பொம்பளை பக்கம், நான் பின்னாடி இருக்கேன், டிக்கெட் நான் வாங்கிக்கிறப்போ. ஒரு சீட்டெல்லாம் இல்லை, பக்கத்துல எல்லாம் உட்கார வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். படிப்படியா இல்லற வாழ்க்கையில பெரிய ரொம்ப கூடிருச்சு போல தெரியுது. இப்ப என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு போகணும், நீ காலம்புற பஸ்ஸில் போயிரு காலையில், நான் அப்புறம் வர்றேன் 10 மணி பஸ்ஸில் வர்றேன். சீட்டு மாறிச்சுங்க. அப்புறம் ஒரே பஸ்ஸில் முன்னாடி பின்னாடின்னு மாறிச்சுல்ல, இப்போ பஸ்ஸே மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. என்ன தெரியுமா, இங்கே பாரு, கல்யாணத்துக்கு தானே போகிற, நீ போகிறதா இருந்தால் நான் போகல, நான் போகிறதா இருந்தால் நீ போவேணா, 2ல் 1 முடிவு சொல்லு. இப்போ இதுக்கு பேர் என்னங்கிறீங்க, அதே மனைவி தான், அதே கணவன் தான். இந்த உள்ளுக்குள்ள ஒன்று உட்காந்துருக்குதுல, மனம் ஒரு குரங்குன்னு எவனோ பேர் வச்சான். தாவி 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 ஒரே மனைவியை, அதே மனைவியை, ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ. ஆனா இந்த மனசு அப்படித்தான். எதையாவது திடீர்னு விரும்ப ஆரம்பிக்கும், எதையாவது திடீர்னு வெறுக்க ஆரம்பிக்கும். ஒரு செயல்ல ஒன்ன தொடர்ந்து இருக்கிறதுக்கு விடாது. இதுல என்னென்ன அழுக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு மோசமான சிந்தனைகளை, ஏன் அல்லாஹ் ரசூலை பற்றி கூட தப்பான சிந்தனைகளை கல்வி தரும். அதனால தான் இந்த மனசை சுத்தப்படுத்தலைன்னா டோட்டலா உலக வாழ்க்கை இதாயிரும். பாவம் செய்யறவன் எல்லாமே பாவம் செய்யறதுக்கு அவன் மனசுதான் காரணம், அவனை தனியா தப்பு சொல்றது இல்லை. இப்ப நன்மை தீமை உலகத்திலே நடக்கிற அத்தனையும் மனம். இதை நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், நாயகம் சொல்லுவார்கள், உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது கெட்டால் உடலே கெட்டு போகும், அது நன்றாக ஆனால் உடல் முழுக்க நன்றாகிவிடும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம், அதுதான் மனசு, அதுதான் கல்பு. டோட்டல் வாழ்க்கை சரியாகணுமா, மனசு சரியாகணும். எந்த அளவுக்கும் ஒரு மனிதனை கீழ்த்தரமாக கொண்டு போய் வைப்பதற்கு இந்த மனசினால முடியும். இன்னைக்கு அதை தூய்மைப்படுத்துகிற பணியில நாம் எவ்வளவு தூரம் நம்ம மனசு சரியா இருக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் மார்க்கம் சொல்ற அடிப்படையிலேயே பார்க்கலாம் நிறைய. ஏன்னா நான் சொன்னபடி காரணம் இதுதான். தப்பு செய்யறப்ப கூட என்ன பண்ணும் தெரியுமா, உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு லாஜிக் பேசுவோம். அதுதானே, நம்ம என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டோம், அவனெல்லாம் இல்லையா, என்ன அவனை விடவா நீ பெருசா பண்ணிட்ட. ஒன்னா இது ஒரு தப்பை செய்யும் போது அதை பெருசுபடுத்தி காட்டணும், அல்ல பெருசுபடுத்தி காட்டாது. இது என்ன செய்யும் தெரியுமா, அதை டம்மி ஆகும். என்ன உலகத்துல எவனும் பண்ணாத பாவத்தையா பண்ணிட்ட, அவன் அவ்வளவு பண்ணலையா, அவரு பெரிய அஜர்த் அவர் பண்ணலையா, பெரிய ஆஜியார் அவர் பண்ணலையா, பெரிய தலைவர் இவர் பண்ணலையா, இப்படியே சொல்லி 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 இவன் செய்யற பாவத்தை சின்னதா காட்டி விட்டுரும். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பெரிய வேலை பார்ப்பது மனசு, லாஜிக் பேசும். ஹராமான காசு சம்பாரிச்சுட்டு இருப்பான், வட்டி வாங்கிட்டு இருப்பான், ஏதாவது தவறான வருமானமா இருக்கும். போய் கேளுங்க, ஏன் இப்படி பண்றேன்னு, உடனே ஒரு லாஜிக், என்ன நான் என்ன எனக்காகவா செய்யறேன்,
ஏதோ பொண்டாட்டி இல்லை 4 பேர்த்துக்கு கொடுக்குறேன், என் சொந்தக்காரனுக்கெல்லாம் கொடுக்குறேன், வட்டி வாங்கி என்னமோ நானே திங்கிற மாதிரி. இது லாஜிக். இது ஒரு செய்யற பாவத்தை நியாயப்படுத்துறது. வேடிக்கையா சொல்லுவாங்க உலமாக்கள், யாரோ ஒருத்தன் தவறா ஒரு பெண்ணை, படிக்கக்கூடிய கல்லூரி பெண்ணை ஏதோ தவறா கற்பழித்து அது கர்ப்பமாகி தவறாக நடந்து போச்சு. யாரோ ஒருத்தர் அவர் வயசு உள்ளவர் அந்த குற்றத்தை செஞ்சவர்கிட்ட போய், எப்போ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்ட, ஒரு சின்ன பிள்ளையை இப்படி பண்ணிட்ட, அது கர்ப்பமாயிருச்சு, இப்போ ஒவ்வொரு மாதம் ஆக ஆக அதனுடைய கர்ப்பம் வெளியில் தெரியுது, ஊருக்கு வெளியே வருது, சரி என்னமோ பாவத்தை பண்ணி தொலைஞ்ச பேசாமல் அப்போவே ஏதாவது அதை கலைச்சிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை கலைக்கலான்னு தான் நினச்சேன், உலமாக்கெல்லாம் அதை மக்ரூங்கிறாங்க. என்னங்க உலமாக்கெல்லாம் குலகாரப்பாவி எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான், பண்ணிட்டு என்ன சொல்றது, ஏப்பா இது பண்ணிடலன்னா அது மக்ரூஹ்னு பெரிய பாவத்தை பண்ணிடுறது, சின்னதா உள்ள பாவத்தை. இது நப்சுடைய லாஜிக். இது எந்த தப்பையும் நியாயப்படுத்துவதும் தான் கொண்டிருக்கிற நிலையை சரியாக காட்டுவதும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ ஒருத்தர் வருவார், கூஃபால இருந்து வர்றார், இன்றைய ஈராக்ல இருந்து வர்றார். வந்துட்டு அவர் கேட்பார், யஸ்அலுஹு அன் தமில் பஊததி, கொசுவோட ரத்தம் இருக்குல்ல, கொசுவோட ரத்தம் அது நஜீஸா என்ன, அது ஆடையில பட்டுச்சுன்னா தொழுக கூடுமா, கொசுவுடைய ரத்தத்துடைய மசாலா கேட்கறதுக்கு வர்றார். இவனு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சிட்டாங்க அடிக்கிறதுக்கு. இல்ல நீங்க என்ன பண்ண தெரியுமா, நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ற பூமி உங்க பூமி, ஆளை கொலை பண்றது உனக்கு பெருசா தெரியல, இங்க வந்து கொசுவோட ரத்தம் கூடுமா கூடாதுன்னு கேட்டிருக்கேன். நீ பெரிய பாவத்தை எல்லாம் மறைத்து விடுவதும் சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் கண்டுகொள்ளுவதும் மனித மனம் இன்னைக்கு அப்படித்தான் பண்ணுது. இது சுன்னத்துங்களா, அதை பண்ணணுமா, இது மக்ரூவா, இதெல்லாம் கேட்பான். பெரிய ஹராமான பாவத்தை யாருக்கும் செய்யாம செஞ்சு முடிச்சிருவான். ஹராமுகளை செய்வதில் இது ஊக்குவிக்கக்கூடிய மனம். எல்லா பாவங்களுக்கும் அவைகளை தூண்டுவது இது ஒன்னே ஒண்ணுதான், மனித மனம்தான் காரணம். அல்லாஹுவை இதுக்கு மாத்தமா இப்படி பார்க்கலாமா, பாவம் செய்யறவங்கள வேணாம், அல்லாஹ்வை நெருங்கினவங்களை பாருங்க, அந்த மனசை கொஞ்சம் பாருங்க. காதல் காதல் காதல், அல்லாஹ்வின் மீது காதல், ரசூலின் மீது காதல், உலகத்துல எதுவுமே வேணாம், அல்லாஹ் போதும். சோறு தண்ணி இல்லைன்னாலும் போதும், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா போதும். மனம்தான் காரணம். இந்த மனம் அவனிடத்தில் போய் லயித்து விட்டது, இன்னொரு மனம் துனியாவுக்குள்ள போய் லயித்து விட்டது. எங்க இந்த மனசு போய் ஒட்டிக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லைலா மஜ்னூன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல பெரிய காதலர்கள்னு சொல்லுவாங்க 2 பேர்த்தையும். அந்த பையன் ஒரு நாள் தெருவில் உட்காந்து நாயை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். நாய் இருக்கல்ல, நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். என்ன போனவன் சொன்னாடா, பைத்தியக்கார பையல, உனக்கு சரியா தாண்டா பைத்தியக்காரன்னு பேர் வச்சிருக்கானுவோ, நீ என்ன நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற? அவன் சொன்னான், நீ பைத்தியக்காரன், உனக்கு தெரியுமா, என் ஆளு லைலாவோட வீட்டு பக்கம் நேற்று இந்த நாய் போயிட்டு வந்துச்சு, நான் அதனால முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன கவனித்தீர்களா? அவன் என்ன செய்கிறான்னு தெரியுமா? அவனுடைய மனம் முழுக்க ஒருத்தி இருக்கு, அவ்வளவுதான், அவளை தவிர வேற எதுவும் தெரியாது. யார் யார் மனசிலே என்ன நிறைந்திருக்கிறதோ அதை நோக்கி போவோம். அல்லாஹ் ஒரு கல்பில நிறைந்து விட்டால் உலகத்தினுடைய எதுவுமே தெரியாது. ஷைத்தான் நிரம்பிட்டான்னா இந்த பக்கம் நல்ல காரியம் எதுவுமே தெரியாது. அவன் கல்பு பூரா லைலா. இந்த பையன் ரொம்ப மோசமா இருக்கிறான், அந்த பிள்ளைக்கு பின்னாடியே சுத்துறான், அந்த பிள்ளையோட தெருவிலேயே சுத்துறான், போய் போய் அந்த பிள்ளையோட ஊட்டு செவுத்த முத்தம் கொடுத்துட்டு சுத்துறான். இவன்லாம் சரிப்படாதுன்னு அவனை அஜுக்கு கூட்டிட்டு வந்தார் அவங்க அத்தா. யாரு? மஜ்னூனுடைய அத்தா. அஜுக்கு கூட்டிட்டு போய் காபத்துல்லால நிக்க வச்சு காபத்துல்லாவோட திரையை பிடிச்சி துவா செஞ்சு, பாவி பயில சொல்லி தொலை, அல்லாட்ட இப்போவாது மன்னிப்பு கேளு, ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம், காபத்துல்லா ஷரீஃபுக்கு வந்திருக்கோம், திரையை பிடிச்சிட்டு கேளு, செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேளு, இத்தனை நாள் நான் இப்படி இருந்துட்டேன்னு சொல்லு, அல்லாஹ் மன்னிச்சிருவான் கேளு. உடனே அவர் துவா சொல்லி கொடுத்தாரு, இவனு துவா செஞ்சு இவன் பிடிச்சிட்டு என்ன கேட்டா தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி துபுத்து இலைக்க மின் குல்லில் மஹாசி சிவா ஹுப்பி லைலாய. யாருலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்கோ, இந்த லைலா மேட்ரை விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன்.
அதுல நீ ஒன்றும் மன்னிக்கலாம் வேணாம், அதுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் நான் இல்லை. உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் அல்லது ஒருத்தி அல்லது ஒரு பொருள், ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒன்றின் மீது ஒரு மனிதனுடைய மனசு லயிக்குமானால் முழுக்க அப்படியே அது கல்வில நிரம்பி விடுகிறது அல்லவா. வலிமார்கள், நபிமார்கள், இவங்களுடைய கல்வில மனசுல எல்லாம் என்ன தெரியுமா, அந்த மனம் முழுக்க அல்லாஹ் குடி வந்து விட்டான். அதனால் உலகத்தில் எதுவும் லயிக்கல, எதுவும் பிரியப்படல. நான் முதல் நாள் பயான்ல சொன்ன மாதிரி துன்யாவை வேண்டாம் என்று தூர போட்டு விட்டு ஓடினார்கள். யார் யாருக்கு மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்புல ரெண்டு விஷயம் சேர முடியாது. அல்லாவை நான் நேசிக்கிறேன், அப்புறம் இதையெல்லாம் அல்லாவுக்கு எதிரானவைகளை நேசிக்கிறேன், அது முடியாது. அல்லாவை நேசிக்கிறேன்னா அல்லாவுக்கு உடன்பட்டவைகளை மாத்திரம் நேசிக்க வேண்டும். அவனுக்கு எதிராக இருப்பவைகளையும் நேசித்தல், அல்லாவையும் நேசித்தல். லா தஜ்தமியு மஹப்பத்தானி ஃபீ கல்பி வாஹிதின், ஒரு கல்வில இந்த ரெண்டு மஹப்பத்தும் ஒன்று சேரவே சேராது. அதனால இந்த மனசை எப்படி பக்குவப்படுத்தினால் இதற்குள் அல்லாஹ்வும் ரசூலும் வருவார்கள் என்று யோசிக்கணும். அதுக்கு மார்க்கம் சில வழிகள் சொல்லுது. அந்த வழி என்னன்னு பார்க்கலாம். முதல் வழி, இந்த மனசு சொல்றதுக்கு பூரா மாற்றம் செய்யணும். சொல்றதுக்கு பூரா மாற்றம் செய்யணும். எதையாவது சாப்பிட சொல்லும், சாப்பிட முடியாது, அது வேணாம். எங்கேயாவது போய் நின்று பார்க்க சொல்லும், பார்க்க வேணாம். எங்கேயாவது போக சொல்லும், நடக்க சொல்லும், போக வேணாம். என்னென்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு மாற்றம் செய்தல் முகாலபத்து ஷஹ்வத் என்று சொல்லுவார்கள். மனதின் இச்சைக்கு, மனதின் ஆசைக்கு மாறு செய்ய வேண்டும். தொடர்ந்து ஒருத்த மாறு செஞ்சுட்டே இருந்தான்னா ஒரு கட்டத்தில் அது சோர்ந்து போயிடும். இந்த பயல்கிட்ட என்னென்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேது. ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுஜாமத்தில் வந்து டைம் ஆயிடுச்சு, தஹஜ்ஜுதுக்கு எந்திரின்னு எழுப்பிவிட்டுருக்குறாங்க. யாரோ முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை ரூமில், ஆனால் யாரோ எழுப்பியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் வந்திருக்கு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, இப்லீஸ் எழுப்பிவிட்ருக்கான், இப்லீஸ் சைத்தான் எழுப்பிவிட்ருக்கான். அவர் கேட்டிருக்காரு, நீ இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் பண்ணுவியா, தொழில்கெல்லாம் எழுப்பிவிடுற நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, நான் எழுப்பிவிடுற பழக்கமெல்லாம் இல்லை. உன்னை ஏன் எழுப்பிவிட்டேன் தெரியுமா, நான் எழுப்பாமல் நீ பாட்டில் நீ தூங்கிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு தஹஜ்ஜத்து தப்பி போச்சுன்னு நீ அம்முட்டு அழுகிற அல்லாஹ் எக்கச்சக்கமான தஹஜ்ஜத்தோட நன்மையை உனக்கு கொடுத்துட்றான். இந்த அம்முட்டு தஹஜ்ஜத்துடைய நன்மையெல்லாம் உனக்கு வேணாம், நீ கரெக்டாக எழுந்திரிச்சு ஒரு தடவை தொழுத நன்மை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் எழுப்பி விடுறேன். சைத்தான் எழுப்பி விடுறது சைத்தான். ஒரு மனம் அதற்கு எதிரான சூழ்நிலைக்கு போய் 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 பிடிவாதத்தில் இவ்வளவு தூரம் கதறி அழுகும். எவ்வளவு தூரம், அல்லாவே பார்த்து அதுக்காக பன்மடங்கு கூலிகளை தரக்கூடிய அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள்ல சைத்தான் தீயதை தூண்டுவதுண்டு. மிக முக்கியமாக சைத்தான் தூண்டுற அத்தனை செயல்லையும் அவனுக்கு மாத்தமாக நடக்கணும். நடந்தா சரியா போயிடும். வலிமார்கள் அப்படித்தான், அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் 99.9% நப்சு அல்லாஹ் ரசூல் பக்கம் கொண்டு போகாது, தீயதின் பக்கம் மாத்திரம்தான் கொண்டு போகும். சில நல்லடியார்களை, வலிமார்களை, நபிமார்களை தவிர சில வலிமார்கள் கூட அதை பக்குவப்படுத்துறதுக்கு எவ்வளவு போராடி இருக்காங்க தெரியுமா. அந்த பக்குவம் வந்துவிட்டால் மனசு முழுக்க அல்லாஹ்வாகிட்டா. அஜ்மீரில் அடங்கியிருக்கிற ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்கள பற்றி உண்டு செய்தி, உங்களுக்கு தெரியும். பார்த்த மாத்திரத்தில் ஈமான் கொண்டுருவாங்க எல்லாம். எந்த காஃபிராக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை பேச வேணாம், ஒன்று எழுத வேணாம், பிரச்சாரம் செய்ய வேணாம், தாவா செய்ய வேணாம், கூப்பிட்டு எங்கள் இஸ்லாம் அப்படி, எங்கள் இஸ்லாம் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். பார்த்தால் போதும் ஈமான் கொண்டு விடுவார்கள். ஏறத்தாழ 90,000 பேர் கணக்கு சொல்லுகிறார்கள். அவர்களை தெருவிலே பார்த்து ஈமான் கொண்டவர்கள். மூஞ்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா, உள்ளுக்குள்ள இருப்பது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ளே அல்லாஹ் நிறைந்து விட்டதால், இறை பக்தி நிரம்பி விட்டதால் அந்த பார்வைக்கு தாக்குதல் உண்டு, அந்த பேச்சுக்கு தாக்குதல் உண்டு,
அந்த முகத்திற்கு வசீகரமான தாக்குதல் உண்டு. நப்சை எதிர்த்து போராடி ஜெயித்தவர்களுக்கு பெயர்தான் வலிமார்கள் என்பது. நாம நினைக்கிற மாதிரி அவுலியா அப்படின்னா பெரிய அற்புதம் ஏதாவது காட்டணும் அப்படிலாம் இல்லை. கையை தூக்கணும், ஒன்று அப்படி பிரகாசமா மின்னணும், இப்படின்னு உடனே மோதிரம் வரணும், தண்ணியிலேயே நடக்கணும், ஆகாயத்திலே பறக்கணும், இதுக்கெல்லாம் பேர் வலி இல்லை. வலி என்றால் யார்? அவுலியா என்றால் யார்? முழுக்க முழுக்க உலகத்தை உள்ளே பூராமல் அதை அனுப்பிவிட்டு அல்லாஹ் ரசூலை மாத்திரம் உள்ளே வைத்தவர்கள், அவங்களுக்கு பேர் வலி, அவங்களுக்கு பேர் அவுலியா. நாம ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அவுலியானா என்ன தெரியுமா? அற்புதம் செய்யணும், எல்லாத்துக்கும் முன்னாடி அற்புதம் காட்டணும். எந்த அளவுக்கு வருது தெரியுமா? நல்ல அவுலியாக்கள் அற்புதத்தை எல்லாம் காட்ட மாட்டாங்க, தாண்ட அற்புதம் இருக்கிறதையே சொல்ல மாட்டாங்க. அற்புதம் எங்கேயாவது அவங்கள அறியாம ஒரு சபையில வெளிப்பட்டுருச்சுன்னா அதை நஜீஸ் வெளிப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கதான் வலிமார்கள். நப்சை முழுக்க கட்டுப்படுத்திய அபு துராப்னு ஒருத்தர் இருந்தார். அபு துராப் பக்ஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய வலி, ஈராக்கில் இருந்தவர். அவரை பார்க்கறதுக்கு உலகமே ஆசைப்படுது, அவ்வளோ பெரிய வலி. நப்சை அடக்குகிற போராட்டத்தில் இருக்கிறார்கள். யார் யாருக்கோ ஆசை வருது, அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அன்னைக்கு சாப்பிட்ற ஆசை, மறுநாளாச்சு ரொட்டியும் முட்டையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சார். யார் யாருக்கோ என்னென்னமோ வருதில்ல, ரொட்டியும் முட்டையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பசியில. பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் இறை அடியார்கள் ஆசைப்பட மாட்டாங்க. அது என்னமோ வித்தியாசமா இவர் ஆசைப்பட்டாரு. அப்புறம் அவரே கேட்டுக்கிறாரு, நம்ம ஏன் இப்படி இதையெல்லாம் நினைச்சோம், ரொட்டி முட்டையெல்லாம் ஒரு இதா, நம்ம இதை போய் நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு அவரே திட்டிக்கிட்டாரு. போய்கிட்டே இருந்தார். எவனோ ஒருத்தன் திடீர்னு ரோட்ல வந்தான். வந்த உடனே என்னோட ஆட்டை பாத்தியா, ஆடை காணமா, ஆட்டை பாத்தியா, நான்லாம் பார்க்கல, இங்க வேற யாரும் புதுசாவெல்லாம் யாரும் வரல, நீ ஒருத்தன் தான் வர்றேன்னு சொல்லிட்டு நீ எடுத்திருக்கணும், எங்கேயாவது ஓட்டி இருக்கணும், நீ எதுக்கு இந்த பகுதிக்கு வந்த, உன்னை இதுவரையும் பார்த்தது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அபு துராப் பக்ஷி இவருன்னு தெரியாது, தெரிஞ்சா அவனே கதி வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா உலகம் பூரா இவர்களை பார்ப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இவர் பெரிய ஷேக், ஒரு மிகப்பெரிய வலி, அல்லாஹ்வுடைய நேசர். அவன் பாட்டில் பய கீழே கிடந்த குச்சியை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தனை அடி அடிச்சு ஒரு 20-25 அடி வேக வேகமா அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாரோ வந்தவன் டப்புன்னு குச்சியை பிடிச்சிட்டான். அவனுக்கு இவர் தெரியும் யாருன்னு. என்ன அது, யாரை அடிச்சுட்டு இருக்கிற நீ, என்ன விஷயம்? இல்ல மாட்டை காணோம், இந்த பகுதியில வேற யாருமே இல்லை, இந்த ஒரு ஆள் தான் சந்தேகத்துக்கு இடமா சுத்திட்டு இருக்காரு. அந்த நீ யாரை அடிச்சுட்டு இருக்க தெரியுமா? அபு துராப் பக்ஷி, ஈராக்ல இருந்து. அப்படியே குச்சியை கீழே போட்டு அழுது ஆர்ப்பரிச்சு கீழே காலில் உளுந்து அவரோட காலை பிடிச்சி கெஞ்சி, அல்லாவுக்காக என்ன மன்னிச்சிருங்க, வாழ்க்கையில உங்களை பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எல்லாத்துட்டையும் அபு துராப் பக்ஷியை காட்ட முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா அப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் இன்னைக்கு போட்டு அடிச்சு போட்டேனே, நான் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன். நிறைய அழுகிறான், கதறான். வலிமார்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ஒண்ணுமில்லைப்பா, போ, ஒன்றும் இல்லை. இல்லை நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிட்டேன். இல்லை நீங்க மனம் பொருந்தி என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மனசு பொருந்தி மன்னிச்சிட்டேன். என் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்து காலம் மிதிச்சுட்டு போனா என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என் மனசு கேட்காது. சரி நடாது. அவங்க எங்கேயும் போவாங்க. இப்படியே வந்தார் அபு துராப் பக்ஷி. வீட்டுக்கு வந்தார், உள்ள வந்து உட்காந்தாரு. உட்கார்ந்தோடனே நீங்க என் வாயில என்னமா, எங்க வீட்டில் என்னமாவது சாப்பிட்டு போகணும், ஒரு வாய் நினைச்சிட்டு போங்க, கையை நினைச்சிட்டு போறதுமாங்கல்ல, நினைச்சிட்டு போங்க. நீங்க என் மேல கோபம் இல்லை, ஏன்னா நான் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை கூட நான் இப்படி அடிச்சது இல்லை, உங்களை இப்படி அடிச்சிட்டேன். சரி எதமாவது கூட நான் சாப்பிட்றேன். உள்ள இருந்து வீட்டில் மனைவிக்கு ஆர்டர் பண்ணாரு, என்னமாவது கொண்டு வான்னு. தட்டில் ரொட்டியும் முட்டையும் வருது. என்ன வருதுங்க? ரொட்டி வந்து வச்ச உடனே அதை பார்த்துட்டு அவரா பேசிக்கிறார், டே அபு துராப், இம்முட்டை அடி திண்டு ஒரு ரொட்டியும் முட்டையும் திங்கணுமா? இல்ல இந்த ரொட்டியும் முட்டையும் இம்முட்டை அடி வாங்கி திங்கணுமா? அபு துராப் பக்ஷி எழுதுவார்கள், உன்னுடைய நப்சு எதுக்கெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதற்கு பின்னால நீ போய்கிட்டே இருந்தா கடைசி வரை அவமானத்துல தான் கொண்டு போய்விடும். அவமானப்படாமல் இருப்பதற்கு ஒரே வழி
நப்சு காட்டுவதற்கு எதிர்பாதையில போக வேண்டும். முகாலபத்து நப்ஸ் என்று சொல்லுவார்கள், முகாலபத்து ஷஹ்வத் என்று சொல்லுவார்கள். மனோ இச்சைக்கு மாத்தமா போறது, மனோ இச்சையை முறித்தல். அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றது. உறுதியான கண்ட்ரோல். முடியாது, செய்ய முடியாதுன்னா முடியாது, நாங்க வர முடியாதுன்னா முடியாது, பார்க்க முடியாதுன்னா முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அடக்கி பார்த்துட்டோம்னா ஜமாளிச்சிடலாம். நாம சில நேரம் நாம அந்த கண்ட்ரோலோட இருப்போம். ஒன்று கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து எடுத்து விட்டுருவான், இல்லை வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு எடுத்து விட்டுருவோம், மனைவிக்கு எடுத்து விட்டுருவோம். யாராவது ஒன்று வந்து நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போயிடும். ஒருத்தர் இப்படி தான் கொஞ்ச நாள் தொழுக ஆரம்பிச்சு அல்லாஹ் ரசூலை பற்றி எல்லாம் ரொம்ப பயம் வந்து, இனிமே ஹராமான ஒரு பருக்க கூட நான் சாப்பிட மாட்டேன், முழுக்க முழுக்க ஹலால் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். வீட்டுக்கு வந்தார், ரொம்ப பயபக்தி, ஓவர சுண்ணத்து நஃபில் அது இது எல்லாம் அவாபின் இஷ்ராக்கு லுஹா தஹஜ்ஜத் எல்லா தொழுகையும் ரொம்ப பயங்கரமா. நான் தௌபா பண்ணிட்டேன், இனிமேல் என் மனசை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தார். வந்து உட்காந்தா கோழி சால்னா கொண்டு வச்சது அந்த அம்மா. அம்மா, நான் கோழி இறைச்சி வாங்கி கொடுக்கவே இல்லை, இது எப்படி கோழி? அது எதுன்னு தெரியல, ஒரு கோழி ஒன்று வீட்டு பக்கம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஹராம் ஹராம், அல்லாஹ் ரசூலுக்கு ஆகாது. நான் ஒரு முடிவோட இருக்கேன், நான் வந்து திருந்திட்டேன், நான் ரொம்ப கடந்த காலத்தில் உள்ள பாவத்தை பூரா விட்டேன், எனக்கு இது வேணாம். சோறையை வச்சாச்சு, சாலனா வச்சாச்சு. இந்த மனம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, கொஞ்சம் பட்டை கிராமெல்லாம் போட்டு தூக்கலா இருக்கும் போல தெரியுது. இங்க பார், சால்னா மட்டும் ஊத்து, அந்த கோழி உள்ள உழுகாம பார்த்துக்க. அந்த பொம்பளை இப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்துச்சு, நீ எல்லாம் ஒரு பெரிய தக்குவாங்கிற மாதிரி. அப்படி சால்னாவை மட்டும் ஊதிக்கிட்டே இருந்தது. ஸ்லிப்பாகி ஒரு பீஸ் விழுந்துருச்சு. விழுந்து ஹராம் ஹராம் விழுந்து. அப்புறம் கேட்டாரு, அந்த பொம்பளை திட்டுவாருன்ட்டு எடுக்க போகுது, தட்டுல விழுந்ததை திரும்ப எடுக்க போச்சு. இது எடுக்காத, அதான் விழுந்துச்சா நீயா போட்டியா? என்ன கேளுங்க, அதான் விழுந்துச்சா நீயா போட்டியா? அதான் விழுந்து, அதான் விழுந்தா விட்டுரு. சாப்பிடணும்னு மனசு இழுக்குது, நப்சு அந்த மனசுக்கு இடையில போராடுது, அதான் விழுந்தா விட்டுரு. ஆமா விட்டாச்சு. அவர் சாப்பிட்டு இருந்தாரு, அந்த ஓரத்தில் அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு இவரை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு, அதான் உளுந்தா ஹலால் ஆயிருமா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை இல்லை, அதான் தானே உழுச்சு, நீயா போடல. இல்லை. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு விஷயம் தெரியுமா, கோழி கூட அதான் தான் வந்துச்சு. கோழி யாரும் போய் கோழி பிடிச்சிட்டு வரல, அதான் தான் வந்துச்சு. இந்த மாதிரி நாம சில நேரம் கண்ட்ரோலாக இருக்கலாம் என்று முடிவெடுத்தாலும், ஏதாவது கூட இருக்கிற நண்பன் வந்து என்னத்தையாவது சொல்லி இழுத்துட்டு போயிடுவான். மனைவிமார்கள், பிள்ளைமார்கள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஏதாவது ஒன்று உலகத்தை நோக்கி நம்ம இழுத்து விட்டு போகக்கூடிய ஒன்று, நப்சுக்கு எதிராக போராடுகிற நம்முடைய போராட்டத்தை வேறு வழியில கொண்டு போய் திருப்பி விட்டுரும். ஒரே வழி, மனம் என்ன சொல்லுகிறதோ நான் அதற்கு மாற்றமா செய்வேன். உலக ரீதியான விஷயங்கள்ல இந்த முடிவெடுக்கணும். மார்க்க ரீதியா மனசு தொழுகுன்னு சொல்லிச்சுன்னா அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. நற்காரியங்களை சொன்னால் மாத்திரம், பெரும்பாலும் மனசு அவ்வளவு சீக்கிரம் சொல்லாது, அவ்வளவு சீக்கிரம் சொல்லாது. எப்போவாவது சொல்லும். ரொம்ப ஏதாவது மார்க்க புத்தகங்களை படிச்சு அதுல கொஞ்சம் இதாயிட்டா, அல்லது ஏதாவது இந்த மாதிரி பயானுகளை கேட்டு, அல்லது யாராவது நமக்கு உபதேசம் பண்ணி, இப்படி எல்லாம் ஏதாவது நடந்தா கொஞ்சம் லேசா நம்ம தொழுகலாமோ, நம்ம சரியாகலாமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கும். மீதி 99% தீயதை நோக்கித்தான் போகும். அதற்கு இன்னொரு வழி இருக்கிறது, மார்க்கம் சொல்லுகிற இரண்டாவது வழி. நப்சுக்கு எதிராக நடக்கிறது மாத்திரமல்ல, இந்த நப்சு அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? ஓவர் லோடு போட்டுட்டணும். என்ன லோடு தெரியுமா? இபாதத்து லோடு, வணக்க வழிபாடுகள். எக்கச்சக்கமா லோட போட்டு விட்டா இந்த நம்மளைய தூண்டுமல்ல, கெட்டதை தூண்ட முடியாம அப்படி இதாயிரும். ஒரு வைரஸ் நினைச்சுங்களேன், உள்ள ஒரு வைரஸ். இதுக்கு ஒரு பெரிய ஆன்டி வைரஸ் என்ன தெரியுமா? இபாதத்துகள். எக்கச்சக்கமா தொழுகாது, நீ பாத்திரலான்னு தக்பீர் கட்டுது, தஹஜ்ஜுதுக்கு தக்பீர் கட்டு, கொஞ்சம் கொஞ்சமா சுரத்தி இறங்கும். இவன்ட்ட ஒன்றும் முடியலையே. எதிர் சக்தியை போட்டா சோர்ந்து போயிடுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப சோர்ந்து போறது எதுலன்னா, நப்சு சோர்ந்து போறது, நம்ம மனசு சோர்ந்து போறது. இபாதத்துகளை அதிகம் கொடுத்தால் சரியாயிடும்.
அதிகமாக கொடுக்கணும். சீசனில் மாத்திரம் கொடுக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ், ஃப்ரைடே, ரம்ஜான், மௌலிது, இந்த சீசன், இதில் மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்துலையும். சில பேர் பார்க்கணும், அந்த ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்துடுவான் பள்ளியாச்சலுக்கு. அல்லா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்படி நோய் வந்துருச்சு, இப்படி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு, உன்னை தவிர வேறு யாருன்னு. இந்த உருக்கமான இந்த துவா, மனசு ஒன்றி கேட்குற துவா எல்லா நேரமும் கேட்டா இந்த கஷ்டம் வர்ற நேரத்தில் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். அல்லாஹ் தானாக வந்து விடுவான். ஒரு ஹதீஸ் ஒன்று, தஅர்ரஃப் அலல்லாஹி ஃபிர் ரஹா ஃபஹுவ யஅரிஃபுக ஃபி ஷித்தா. நீ உன்னுடைய நல்ல காலத்தில் இறைவனை நினைத்துக்கொள், உன்னுடைய கஷ்ட காலத்தில் அவன் தானா வந்துடுவான். கூப்பிட வேண்டியதே இல்லை, தானா ஹாஜராயிருவான். நாம எப்போ கூப்பிடுவோம்னா ஏதாவது நடந்தா தான் கூப்பிடுவோம், இல்லாட்டி கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு ஆபத்து, ஒரு மவுத்து, ஒரு அயாத்து, ஏதாவது நோய் நொடி, ஹாஸ்பிட்டலு, சமாச்சாரம், இந்த மாதிரி வந்துட்டா உடனே வந்து குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அல்லாஹ் நம்மளை பற்றி எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்களேன். ரொம்ப அழகாக நம்ம நிலைமையை அவன் சொல்கிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு, ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்பட்டால், கஷ்டம் வந்துருச்சுன்னா, தஆனா, நம்மள்ட்ட துவா செய்கிறான். எப்படி தெரியுமா? லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், உட்காந்து கேட்குறான், நின்று கேட்குறான், படுத்து கேட்குறான், ஒரு கணிச்சு கேட்குறான், எல்லா நிலைமையிலும் கேட்குறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால், மர்ர கஅல்லம் யதுனா, என்ற துவாவே கேட்காத மாதிரி போகிறான் பையன். எப்படி போகிறாங்க? என்னமோ இதுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியும், என்கிட்ட அவன் துவாவே செய்யாத மாதிரியும், கஷ்டத்துல மாத்திரம் என்கிட்ட கையேந்திர, நான் சரி பண்ணிட்டா என்ன கண்டுக்காம போயிடுற. கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு. நம்ம இப்போ இது அப்படித்தானே, ஹாஸ்பிட்டலில் யாராவது பிள்ளையவோ மனைவியவோ பெரியவங்களையோ யாரையாவது வீட்டில் உங்களை அட்மிட் பண்ணிட்டு வந்து கையேந்துவோம். யாருலா உன்னை தவிர யாருமே இல்லடால்லா, இந்த மாதிரி அட்மிட் பண்ணியிருக்கிறேன், இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க, என்னமோ 48 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் சொல்கிறான். நீ இரக்கமானவர்களுக்கெல்லாம் இருக்கான், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன், உன்னை பற்றி தெரியும் ஆண்டவன்ட்ட. அவன் சொல்லுவான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றியும் எனக்கு தெரியும், நான் சரி பண்ணனா இந்த வாரத்தோட போனேன்னா இனி அடுத்த ரம்ஜான்ல தான் நீ வருவ. சீசன்ல மாத்திரம் தானே. குர்ஆன்ல ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க, குர்ஆன்ல இருந்தே சொல்லலாம். கடல்ல நடக்கிற நிகழ்ச்சி, கடல்ல நடக்கிற 2 நிகழ்ச்சி குர்ஆன்ல வருது. 2 நிகழ்ச்சி, 2 கடையில் ஒரு சின்ன வித்தியாசமா இருக்கு. நான் சொல்றேன், முதல் நிகழ்ச்சி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல இருக்காங்க, மீன் முழுங்கிருது, மீன் வகுத்துக்குள்ள இருக்கிறாங்க. குர்ஆன் கூட வருது, 3 இருள்கள், இரவின் இருட்டு, கடலின் இருட்டு, மீன் வயிற்றினுடைய இருட்டு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறார், வெளியில வர்றதுக்காக துவா செய்யறார். அந்த வழியில மலக்குகள், கடல் சார்ந்த உயிரினங்களை காப்பாற்றுவதற்குள்ள மலக்குகள், அந்த பக்கம் மலக்குகள் பாஸ் ஆகுறாங்க. சத்தம் மட்டும் வருது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மனப்பாடத்தில் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான துவா. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும். இந்த துவாவை ஓதன உடனே யூனுஸ் வந்து மீன் வயிற்றிலிருந்து வந்துட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறது யூனுஸுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூனுஸுக்கு மட்டுமெல்லாம் இல்லை, நீ அந்த ஆயத்தை ஓதி பார்த்தியா? அங்க வருது, வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், எல்லாத்தையுமே இதை ஓதனா நாம இப்படித்தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எந்த கஷ்டத்திற்கும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சரி, மலக்குகள் கேட்குறாங்க இந்த சத்தத்தை. கேட்டுட்டு அந்த மலக்குகள் 2 பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? அவங்க வார்த்தை தான், சௌத்தும் மஅரூஃபுன் பிஅர்லின் பலீகத்தின், சௌத்தும் மஅரூஃபுன் பிஅர்லின் பலீகத்தின். ஏப்பா, குரல் பழசா இருக்கு, ஆனா இடம் புதுசா இருக்கு. குரல் பழைய குரல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிறது அவர் இப்ப மாத்திரம் ஓதல,
எப்பவுமே ஓதிட்டு இருந்தார். குர்ஆன்ல வருது கானமினல் முஸப்பிஹீன், அவர் எப்பவுமே ஓதிட்டு இருப்பார். அந்த அர்ஜென்ட்ல மாத்திரம் யூனுஸ் கூப்பிடல, ஆத்திரத்துல மாத்திரம் அல்லாஹ்வை கூப்பிடல, எல்லா காலத்திலையும் அல்லாஹ்வை கூப்பிடுறவரா இருக்கிறதுனால மலக்குகள் பேசுறாங்க, சௌத்தும் மஅரூஃபுன் பிஅர்தின் பலீகத்தின், இடம் மட்டும்தான் புதுசா இருக்கு, ஆனா சத்தம் பழசா இருக்கு. அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, இது என்ன அந்த கடல்ல இருந்து இப்படி சத்தம் வருது, ஆனா பரிச்சயமான குரல், எப்பவுமே பல தடவை இந்த குரலை நாங்க கேட்டிருக்கோம், ஆனா இடம் மட்டும்தான் மாத்தமா இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், யூனுஸ் மீன் வயிற்றில் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிடுகிறான். அது வயிற்றில் இருந்து வெளியே தள்ளுகிறது. குர்ஆன்ல இது வருது. இது மலக்குகள் பேசின இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கங்க. இன்னொரு நிகழ்ச்சி வாங்க பார்ப்போம், குர்ஆன்லயே இருக்கிறது. அதே கடல் சார்ந்த நிகழ்ச்சி. கடல்ல ஃபிரௌன் மூழ்குகிறான். ஃபிரௌன் மூழ்குகிறான். மூழ்கிற நேரத்துல இதுவரைக்கும் என்னென்னமோ சொன்னான், நான் தான் ரப்பு, நான் தான் பெரிய கடவுள், அது ரப்புல் அலா, இருக்கிறதுலயே ஆக ஹையஸ்ட் கடவுள் நான் தான். அவனுக்கு அவன் மனசுல தெரியும் நம்ம ரப்பு இல்லைன்னு, ஆனா உலகத்துக்கு சொன்னது அப்படி, ரப்புக்கும் அலா. குளிச்சுட்டு இருந்திருக்கிறான் ஃபிரௌன் பாத்ரூம்ல, ஒரு தடுப்புல, அரண்மனையில கதவை தட்டி இருக்காங்க யாரோ. உள்ள இருந்து ஃபிரௌன் கேட்டானா, யாருன்னா, வெளியில தட்டினது யாரு தெரியுமா? இப்லீஸ். இப்லீஸ் தான் தட்டியிருக்கான். அவன் உள்ள இருந்து யாருன்னு இருக்கான். இப்லீஸ் சொன்னானா, வெளியில தட்டுறவன் யாருன்னு கூட தெரியாத நீ எல்லாம் ரப்பா? ஏண்டா பயல, துணியா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் இருக்கிறேன், நானே இன்னும் என்னை ரப்புன்னு சொல்லல. நீ ஒரு குறிப்பிட்ட எகிப்துல வந்து ஆட்சியில ஏறின உடனே நீ ரப்புங்கிற, உன் பாத்ரூமுக்கு வெளியே தட்டுறவன் எவன்னு கூட உனக்கு தெரியல. தன்னை பெரிய ரப்புன்னுவன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கடல்ல மூழ்கி போறான், மூழ்கி போகிறான். மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் சரி கடைசியில களிமா சொல்லி எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு களிமா சொல்றான். களிமாவை நாமெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லாம ஒரு டிசைனா சொல்றான். ஆமன்து லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். இந்த இஸ்ரவேலர்கள்லாம், அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், இவங்கெல்லாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டாங்களோ அந்த ரப்பு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் இப்போது ஈமான் கொள்ளுகிறேன்னு சொல்ல சொல்ல மண்ணை எடுத்து வாயில அப்புறாங்க மலக்குகள் இல்லையா? மூழ்கடிக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து வாயில அப்புறாங்க. என்ன காரணம்? அவன் களிமா சொல்றான்ல, விட வேண்டியதானே. முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுவார்கள், என்ன தெரியுமா? நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. நீ இவ்வளவு நாள் ரப்புன்னு சொன்னவன், தப்பிக்கிற அவசரத்துல நீ சொல்ற வார்த்தை, அதனால நீ அந்த வார்த்தையை பேசாத, சொல்லாத. ஏன்னா ரூகு வாங்க ஆரம்பிக்கிற வரையும் தௌபா ஓகே, ரூகு வாங்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் தௌபா எடுபடாது. மாலம் யுகர்கிர், அவனுடைய தொண்டை குழியை வந்து அடைக்கிற போது களிமா பிரயோஜனம் இல்லை. லம் யகு நஃப்ஸன் ஈமானுஹா, ஈமான் எந்த ஆன்மாவுக்கும் அப்போது லம் யகு யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, பலன் தராது. அப்ப என்னாச்சு? மண்ணை தூக்கி அப்புறாங்க. நீங்க இப்ப இந்த ரெண்டு காட்சியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒருத்தர் கடல்ல அல்லாஹ்வை கூப்பிடுகிறார், அதே மலக்குகள் பேசுகிறார்கள். இது பழைய குரல்பா, வா போய் அல்லாஹ்ட்ட சொல்லலாம். போய் எல்லாம் கேட்ட குரலா இருக்குது, பல காலமா இந்த குரலை கேட்டிருக்கோம், அவரை காப்பாத்து. இங்க ஒருத்தன் அல்லாஹ்வைத்தான் அவனும் சொல்றான், மண்ணை எடுத்து அப்புறாங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். எப்பவுமே அல்லாஹ்வை கூப்பிடுறது ஒருத்தர், அந்த சீசன்ல மாத்திரம் குறவழியை வந்து கடிக்கும் போது அல்லாஹ்வை கூப்பிடுறது ஒருத்தர். நாம இபாதத்துகள் என்ற பெயரில் செய்வது எதுவாக இருந்தாலும் சீசனுக்கு மாத்திரம் ரப்பை கூப்பிடுபவர்களாக இருக்கக்கூடாது. இந்த பாணி ஃபிரௌனுடைய பாணி. நபிமார்களின் பாணி எப்பவுமே கூப்பிடுறது. எப்பவுமே கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்துருவானே. ஏதாவது நோய்வாய்ப்பட்டு காலு போய் கை போய் கேட்பதை விட அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் வந்துருவான். எனவே மனசை சரிப்படுத்த மார்க்கம் சொல்லுகிற பெரிய வழி, அதுக்கு சுமை போடணும். என்ன சுமை? இபாதத் என்கிற சுமைகளை கூடுதலாக அந்த மனதின் மீது செலுத்தினால்
கூடுதலாக மனதின் மீது செலுத்தினால் தானாக சரியாயிடும். நாம எப்பவாவது தான் வரணும், பரவாயில்ல, எங்கேயாவது அங்கங்க வர்றாங்க போல தெரியுது. ஒரு சில பேர்லாம் பெருநாளைக்கு மட்டும்தான் வருவான். முஸ்லீமுன்னு அவனை அன்னை தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம அவர் முஸ்லீமுன்னு தொழுகவும் தெரியாது. பெருநாளில் இப்படி இப்படின்னு தூக்குவாங்க. அவன் என்னமாவது பண்ணிட்டு இருப்பான். பக்கத்தில் உள்ளவங்க பார்ப்பான், அவர் தூக்குறவான். அவன் தப்பா தொழுதானா முடிச்சது கதை. இவனும் அப்படித்தான் தொழுவான். பெருநாள் அன்னைக்கு நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான் பெருநாள் அன்னைக்கு கடைசியில் நின்று இருந்திருக்கான். இப்படியே நின்றுட்டு இருந்திருக்கான். பொதுவாக கடைசியில் நிற்கிற நிறைய கேஸ் எல்லாம் அன்னைக்கு தான் வந்திருக்கு. முன்னாடி உள்ள சில சஃப்பு தான் வழக்கமாக வர்ற சஃப்பு, பின்னாடி நிறைய சஃப்பு பெருநாள் சஃப். அது எவனோ ரோட்டில் நிற்கிறப்ப இடம் இல்லாமல் இவனை தோளில் தொட்டிருக்கான். கொஞ்சம் முன்னாடி நகருங்கிறதுக்கு அடையாளமாக தோளில் இப்படி டச் பண்ணியிருக்கான். இவன் என்ன நினச்சிட்டான்னா, தொழுகையில் இது இருக்கும் போல் இருக்கு, இப்படி இப்படி தூக்குறானுங்கல்ல, அந்த மாதிரி தொடணும் போல் இருக்கு. நேராக கையை நீட்டி ஆர்மி மாதிரி அப்படி ஒன்று தொட்டான், இராணுவம் தொடுற மாதிரி. அதுவும் அதே கேஸ் தான். அது அங்கே தொட்டுச்சு. அப்படியே நிறைய பேர் தொட்டுட்டு இருக்கான். பெருநாள் தொழுகையில தக்பீர்களை போல அது ஒரு லிஸ்ட் ஆயிடுச்சு.